நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தி. ரூபாய் 10 கோடி டெபாசிட் செய்ய விஷாலுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், மேலும் விவரங்கள். நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செல்வனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தங்களை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பி தர விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணை கொண்டது. அப்போது இது பணம் தொடர்பான வழக்கு என்பதால் ஒரு குறிப்பிட்ட தொகை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாமே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த விஷால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏ கே ஸ்ரீராம், தாம் பெற்ற தொகை 15 கோடி ரூபாயாக இருக்கும் நிலையில் ஆண்டிற்கு 30% வட்டியுடன் திரும்ப செலுத்த பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதம் என கூறினார். வட்டி தொகை மட்டும் 40 கோடிக்கு மேல் வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லைகா நிறுவனம் கூறுவது போல தாம் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை எனவும் விஷால் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள், அப்படி என்றால் திவாலானவர் என அறிவிக்க தயாராக இருக்கிறீர்களா என விஷால் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் 30% வட்டி என்பது மிக அதிகம் எனவும் இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் கூறினர். இதனையடுத்து லைகா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டனர். மேலும் மனு குறித்து லைகா நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.